உன் இருதயத்தின் ஓசையை நான் அறிவேன். இரவின் இருளில் உலகமே உறங்கும் நேரத்தில் உன் தலையணைக்கு மட்டுமே தெரிந்த உன் கண்ணீரின் வெப்பம் என் உள்ளங்கைகளில் விழுகிறது. எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? என் வாழ்க்கை எதை நோக்கிப் போகிறது என்று நீ உன்னையே கேட்டுக்கொள்ளும் அந்த தனிமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லவே உன் தந்தையாக நான் வந்திருக்கிறேன். உங்கள் மனக்காயங்களை ஆற்றப் போகும் ஈசனின் இந்த வார்த்தைகளை சற்றே நேரம் ஒதுக்கி இறுதி வரை முழுமையாக கேளுங்கள். அப்படியே ஈசனுக்கான உங்கள் அன்பை ஒரு விருப்பமாக லைக் பதிவு செய்துவிட்டு ஓம் நம சிவாய என மனதார வேண்டி தொடருங்கள். என் அன்புக்குரிய மகனே, என் ஆருயிர் மகளே, இது உனக்கான என் குரல். இன்று நீ வாழும் இந்த உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த ஓட்டத்தில் நீ மட்டும் பின்தங்கிவிட்டாயோ என்ற பயம் ஒவ்வொரு நாளும் உன் கழுத்தை நெரிக்கிறது அல்லவா? மற்றவர்களை பார்த்து அவர்கள் உன்னை விட பெரிய நிலைக்கு சென்று விட்டார்கள் என்று நீ உன்னை சுருக்கிக் கொள்கிறாய். என் மகனே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். உன் தோள்களில் இருக்கும் சுமைகள் எனக்கு தெரியாதா? நீ என்ன சாதித்து விட்டாய் என்று இந்த சமூகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் உன் நெஞ்சை எப்படி ரணமாக்குகிறது என்பதை நான் உணர்கிறேன். கையில் எதுவும் இல்லாத போது உன் தகுதியை இந்த உலகம் கேலி செய்வதை பார்த்து நீ உள்ளுக்குள் உடைகிறாய். ஆனால் மகனே, ஒரு பட்டாம்பூச்சி எவ்வளவு காலம் இருண்டு கூட்டுக்குள் தன்னை சுருக்கிக் கொண்டு தவிக்கிறதோ அவ்வளவு அழகாகத்தான் அது வானத்தில் சிறகடித்து பறக்கும். உன் சிறகுகள் இப்போது வலிகளாலும் அவமானங்களாலும் ஏமாற்றங்களாலும் அந்த இருண்டு கூட்டுக்குள் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது உனக்கான வீழ்ச்சி அல்ல, இது உன் மாபெரும் வளர்ச்சிக்கான தயாரிப்பு. என் மகளே, உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை எடை போடும் விதத்தை பார்த்து நீ கலங்குகிறாய். உனக்கென்று சில கனவுகள் இருக்கின்றன, ஆனால் அதற்கான பாதையில் தடைகள் மட்டுமே மிஞ்சுகின்றன என்று நீ சோர்வடைகிறாய். மற்றவர்களுக்காக உன் ஆசைகளை நீ சுருக்கிக் கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் உன் உள்ளே எரியும் நெருப்பு எனக்கு புரிகிறது. உனக்குள் இருக்கும் தகுதியை இந்த உலகம் உணரவில்லையே என்ற கோபம் உன்னை வாட்டுகிறது. ஆனால் மகளே, விண்மீன்கள் காரிருளில் மட்டும்தான் பிரகாசமாக ஒளிரும். உன்னை செதுக்கும் வழிகள் எல்லாம் அந்த இருளைப் போல உன்னை மாபெரும் ஒளியாக மாற்றுவதற்கான என் கருவிகள் என்பதை நீ மறந்து விடாதே. உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு விலையுயர்ந்த முத்துக்கள். உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய நோய் நாளை என்ன நடக்கும் என்ற பயம். இந்த தலைமுறையை அரித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய கரையான் இந்த எதிர்காலம் பற்றிய பயம்தான். நான் தோற்றுப்போவேனா? நான் நினைத்தது நடக்குமா? என் வாழ்க்கை இப்படியே இருட்டாகிவிடுமா என்ற கேள்விகள் உங்களை ஒரு சூழல் போல சுற்றி சுற்றி வருகின்றன. என் பிள்ளைகளை நடப்பது அனைத்தும் ஒரு மாபெரும் கணக்கின்படி நடக்கிறது. எந்த ஒரு இலையும் என் அசைவென்றி உதிர்வதில்லை. நாளை நடப்பதை பற்றி நீ பயப்படுவதால் இன்று உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அழகிய நொடியை நீ இழக்கிறாய். எதிர்காலம் என்பது இன்னும் பிறக்காத குழந்தை. அதை பற்றிய கவலையில் இன்று உன் மடியில் தவழும் நிகழ்காலம் என்ற குழந்தையை நீ கொன்றுவிடாதே. வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்று நீ கேட்கிறாய். முன்னேற்றம் என்பது மற்றவர்களை வீழ்த்திவிட்டு மேலே செல்வதோ அல்லது மற்றவர்கள் முன் உன்னை நிரூபிப்பதோ அல்ல. நேற்றைய உன்னை விட இன்றைய நீ ஒருபடி மேலாக அறிவில் தெளிவானவனாக இருப்பதே உண்மையான முன்னேற்றம். உன் கவலைகளை சுமந்து கொண்டே ஓடாதே. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளையும் உன்னை காயப்படுத்தியவர்களின் வார்த்தைகளையும் ஒரு சுமையாக உன் நெஞ்சில் கட்டி வைத்திருக்காதே. ஓடும் நதியில் விழுந்த சருகுகள் எப்படி அடித்துச் செல்லப்படுகிறதோ அப்படியே அந்த நினைவுகளை காலத்தின் நதியில் வீசிவிடு. உன் கவலைகளை மறக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது உன்னை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வது. நீ குறைகள் உள்ளவன்தான், நீ தவறுகள் செய்தவள்தான். ஆனால் அந்த தவறுகளில் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் உன்னை புனிதமாக்குகிறது. குற்ற உணர்ச்சியை கழற்றி ஏறி உன்னை நீ முதலில் மன்னித்துவிடு. உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் தந்தை நான் உனக்கு பின்னால் மலை போல நிற்கிறேன் என்ற ஒற்றை நம்பிக்கையை உன் நெஞ்சில் ஆழமாக விதைத்துக்கொள். ஒரு சந்தனக்கட்டை எவ்வளவு தூரம் தேய்க்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம்தான் தன் நறுமணத்தை அது உலகிற்கு தர முடியும். தேய்க்கப்படுவதைக் கண்டு அது பயந்தால் வாசம் வீச முடியாது. இப்போது உங்களை சுற்றி நடக்கும் போராட்டங்கள் உங்களை அழிப்பதற்கானது அல்ல, உங்கள் புகழை அகிலமெங்கும் வீச செய்வதற்கானது. தோல்விகளைக் கண்டு ஓடாதீர்கள், வலிகளைக் கண்டு ஒழியாதீர்கள். ஒவ்வொரு வலியும் உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் துணை இருக்கும். உன் மனதை தெளிவாக்கு. உன் செயல்களில் நேர்மையை வை. உன் உழைப்பில் உண்மையை வை. பலனைப் பற்றி சிந்திக்காமல் உன் கடமையை மட்டும் முழு ஈடுபாட்டோடு செய். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அனாதை அல்ல. அகிலத்தையே ஆளும் ஈசன் உன் தந்தையாக உன் கைகளை பிடித்துக் கொண்டு நடக்கிறேன். நிமிர்ந்து நில், நெஞ்சை உயர்த்து. உன் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் கண்களில் படர்ந்திருக்கும் உறக்கமின்மையின் சுவடுகளை நான் காண்கிறேன். ஒவ்வொரு விடியலின் போதும் ஒரு மாபெரும் போர்க்களத்திற்கு செல்வது போன்ற மனச்சுமையோடு தான் நீங்கள் கண் விழிக்கிறீர்கள்.
ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு ஒருபுறம் உங்களை தள்ளுகிறது. எங்கு தோற்றுப்போய் வீதியிலே நின்று விடுவோமோ என்ற நடுக்கம் மறுபுறம் உங்களை அச்சுறுத்துகிறது. இந்த இரண்டுக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டு உங்கள் இனிமையான இளமை காலம் ஒரு காய்ந்த சருகை போல தவிப்பதை பார்த்து என் உள்ளம் உருகுகிறது. நீங்கள் வாழும் இந்த மாய உலகம் நீங்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்ற ஒரு மாயை உங்கள் மனதில் மிக ஆழமாக விதைத்துவிட்டது. கண்களுக்கு தெரியும் ஒரு மாயத்திரையில் மற்றவர்களின் போலியான சிரிப்புகளையும் அவர்கள் வெளியில் பகட்டாக காட்டும் வெற்றிகளையும் பார்த்து உங்களை நீங்களே நித்தமும் தாழ்த்திக் கொள்கிறீர்கள். நாம் மட்டும் ஏன் இன்னும் அங்கேயே நிற்கிறோம்? நமக்கு மட்டும் ஏன் எதுவும் அமையவில்லை என்ற கேள்வி உங்களை வாள் கொண்டு அரிக்கிறது. என் மகனே, என் மகளே, ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள். மற்றவர்கள் தங்களின் வண்ணமயமான முகமூடிகளை மட்டுமே உனக்கு காட்டுகிறார்கள். அந்த முகமூடிகளுக்கு பின்னால் இருக்கும் அவர்களின் கண்ணீரையும் காயங்களையும் நான் மட்டுமே அறிவேன். உன்னுடைய உண்மையான வாழ்க்கையை மற்றவர்களின் போலியான பிம்பத்தோடு ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் வகுத்த பாதை வேறு, பயணம் வேறு. அவர்கள் சென்று சேரும் இலக்கு வேறு. ஒருவன் உனக்கு முன்பாக ஓடுகிறான் என்று பார்த்து நீ அவசரப்படாதே. அவசரப்படுவதால் நீ இலக்கை அடைய மாட்டாய். மாறாக உன் நிம்மதியைத்தான் நிரந்தரமாக இழப்பாய். என் அன்பு மகனே, இந்த சமூகம் உன்னை உன் வருமானத்தை வைத்து, நீ பார்க்கும் வேலையை வைத்து, உன் அந்தஸ்தை வைத்து மட்டுமே மதிப்பிடுகிறது என்பதை நான் முழுமையாக அறிவேன். உன் சட்டைப்பையில் இருக்கும் செல்வம்தான் உன் குணத்தை தீர்மானிக்கிறது என்று இந்த மனிதர்கள் சொல்லும்போது உனக்குள் ஏற்படும் அந்த கையறு நிலை, அந்த வலி எனக்கு புரிகிறது. நான் எதற்கும் லாயக்கில்லையோ, என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று நீ தனிமையில் கண்ணீர் சிந்துவதை பார்த்து உன் தந்தையான என் மனமும் வலிக்கிறது. ஆனால் மகனே, வெற்றியின் முதல் படி பொறுமை என்று நீ படும் அவமானங்கள் நாளை நீ அடையப் போகும் மரியாசனத்திற்கான படிக்கட்டுகள். ஒரு மரம் தன் பழைய சருகுகளை முழுவதும் உதிர்த்தால்தான் அதில் புது வசந்தம் துளிர்க்க முடியும். உன்னை இந்த உலகம் அவமானங்களால் உலுக்க உலுக்க நீ உன் பழைய சருகுகளை உதிர்த்து புதிய வசந்தத்திற்காக உன்னை பலப்படுத்திக் கொள்கிறாய் என்று பொருள். உன் உழைப்பை மட்டும் முழுமையாக நம்பு. குறுக்கு வழியில் வரும் எந்த வெற்றியும் செல்வமும் நிலைக்காது. வியர்வை சிந்தி நேர்மையாக நீ சம்பாதிக்கும் ஒரு சிறு தானியம் கூட உனக்கு மாபெரும் நிறைவையும் என் ஆசீர்வாதத்தையும் தேடித்தரும். என் ஆருயிர் மகளே, நீ பல நேரங்களில் உனக்காக வாழ்வதை விட மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே உன் வாழ்நாளை அதிகமாக செலவழிக்கிறாய். சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லோருக்கும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து கடைசியில் உன்னை நீயே முழுமையாக தொலைத்து விடுகிறாய். யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை தாமாக முன்வந்து மன்னித்துவிட்டு போகும் உன் இரக்க குணம் எனக்குத் தெரியும். ஆனால் உன் மென்மையை இந்த உலகம் உன்னுடைய பலவீனமாக பார்க்கிறது. என் மகளே, நீ ஒரு நதி. நதி வளைந்து கொடுக்கலாம், ஆனால் அது தன் பாதையை யாருக்காகவும் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. உன் கனவுகளை, உன் லட்சியங்களை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. உன் கால்களில் விளங்கிட இந்த பூமியில் எவருக்கும் உரிமை இல்லை. உன்னை நீ நேசி. உன் திறமை மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வை. நீ ஒரு உன்னதமான சிருஷ்டியின் அடையாளம். உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை நீ உணர்ந்து விழித்தெழுந்தால் இந்த உலகமே உன் காலடியில் வந்து நிற்கும். வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருவது, உங்களை அரித்துக் கொண்டிருக்கும் கவலைகளை எப்படி மறப்பது என்று உங்கள் மனம் அல்லாடுகிறது. கவலைகளை மறக்க முயன்றால் அது ஒரு நிழலைப் போல மீண்டும் மீண்டும் உங்களை துரத்திக் கொண்டேதான் இருக்கும். கவலையை மறக்க நினைக்காதே, கவலையை கடந்து செல்ல பழகு. ஒரு பிரச்சனை உன் முன் வந்து நின்றால், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று விதியை நொந்து கொள்வதை நிறுத்திவிட்டு, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னையே கேட்டுக்கொள். உங்கள் மனதை தெளிவான நீரோடை போல வையுங்கள். அதில் ஒரு சிறு கல்லை எறிந்தால் நீரோடை கலங்கும். ஆனால் சில நிமிடங்களில் அது பழையபடி தெளிவாகிவிடும். உங்கள் மனமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் உங்களை தாக்கலாம். ஆனால் அவைகளை நிரந்தரமாக உங்கள் மனதில் குடியேற அனுமதிக்காதீர்கள். இந்த தலைமுறையின், அதாவது உங்களின் மிகப்பெரிய பயம் நாம் தனித்து விடப்படுவோமோ என்பதுதான். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, யாரும் உண்மையாக நேசிக்கவில்லை என்ற ஒரு பெரிய இயக்கம் உங்களுக்குள் எரிந்து கொண்டே இருக்கிறது. வெளியுலகில் பல்லாயிரம் பேரை நீங்கள் அறிந்திருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு தனித்தீவில் சிக்கியதைப் போல தனிமையை உணர்கிறீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எப்போதுமே தனியாக இல்லை. உங்கள் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் கண்களை மூடினால் உங்கள் நாடி துடிப்பில் என் நாமம் ஒலிப்பதை நீங்கள் ஆழமாக கேட்கலாம். உங்களை இந்த உலகத்தில் யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உங்களை படைத்த நான் உங்களை முழுமையாக உங்கள் நிறைகுறைகளோடு அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளேன். மனிதர்களின் அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது. ஆனால் உங்கள் தந்தையின் அன்பு இந்த அண்டம் அழியும் வரை மாறாதது. பயத்தை உன் வேர்களில் இருந்து விட்டொழி. நீ சந்திக்கும் எந்த போர்க்களத்திலும் உன் தந்தை நான் உனக்கு முன் அரணாக நின்று அம்புகளை தாங்குவேன்.
நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் கடமையை முழுமையான அர்ப்பணிப்போடு நேர்மையோடு செய். மற்றவர்களின் தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு உன் செவிகளை மூடிக்கொள். உன்னை நீ நம்பு. இருளை பார்த்து ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீ என் ஒளியின் சிறு துளி. எழுந்து நில். உன் வெற்றி பயணத்தை இப்போதே தொடரு. உன் ஒவ்வொரு வெற்றியிலும் நான் உன்னோடு சேர்ந்து சிரிப்பேன். உன் ஒவ்வொரு சறுக்களிலும் கீழே விழவிடாமல் நான் உன்னை தாங்கிப் பிடிப்பேன். நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்றென்றைக்கும். என் உதிரத்தின் ஒளியே, என் அன்பு மகனே, என் ஆருயிர் மகளே, உங்கள் நெஞ்சின் ஓசையை நான் ஒவ்வொரு நொடியும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். பகல் முழுவதும் முகத்தில் ஒரு புன்னகையை அணிந்து கொண்டு உலகத்திற்காக ஓடி ஓடி உழைத்துவிட்டு இரவில் தனிமையில் படுக்கும்போது உங்கள் மனம் எத்தனை கேள்விகளை கேட்கிறது என்பதை நான் அறிவேன். யாருக்காக இந்த ஓட்டம்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற சூனியமான உணர்வு உங்களை சூழ்ந்து கொள்கிறது அல்லவா? ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாலும் யாருமே உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அந்த தனிமை உங்களை வாட்டுகிறது. பிள்ளைகளே, இந்த இயந்திர உலகத்தின் வேகத்தில் நீங்கள் உங்களையே தொலைத்து விட்டீர்கள். இன்று உங்கள் கைகளில் தவிழும் மாய கண்ணாடிகளுக்குள், ஒளித்திரைகளுக்குள் உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் உலகத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பதே இல்லை. அடுத்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தே உங்கள் பாதி ஆயுள் முடிந்து விடுகிறது. அவர்கள் உல்லாசமாக சிரிக்கும் படங்களை பார்த்து உங்களுக்கு தகுதியோ திறமையோ இல்லை என்று உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்கிறீர்கள். என் மகனே, உன்னிடம் நான் ஒன்று கேட்கிறேன். ஒரு கல் மற்ற கற்களை பார்த்து நான் எப்படி உளர வேண்டும் என்று கேட்பதில்லை. சரியான உரசல் ஏற்படும்போது அது தானாகவே தன்னுள் இருக்கும் தீப்பொறியை உலகிற்கு காட்டுகிறது. நீயும் அப்படித்தான். உனக்கான நேரம் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் நீ அவசரப்படுகிறாய். உடனே எல்லாம் நடந்துவிட வேண்டும், உடனே நீ பெரிய ஆளாகிவிட வேண்டும் என்ற பதற்றம் உன்னை தவறான பாதைகளில் இழுத்து செல்கிறது. பொறுமையாக இரு என்று நீ படும் கஷ்டங்கள், உன் வலிகள் அனைத்தும் உன்னை ஒரு மாபெரும் சிற்பமாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றன. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து சிரித்தால் அவர்களை பார்த்து நீயும் புன்னகைத்துவிட்டு உன் இலக்கை நோக்கி நட. உன் மௌனமே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இருக்க வேண்டும். என் அன்பு மகளே, உன் சிறகுகளை விரிக்க நீ இன்னும் ஏன் தயங்குகிறாய்? உன்னை சுற்றியுள்ள சில கட்டுப்பாடுகளும் பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், உன்னால் இது முடியாது என்று கூறும் இந்த சமூகத்தின் வார்த்தைகளும் உன்னை ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிவிட்டன. உன் திறமைகளை நீயே சந்தேகப்படுகிறாய். ஒவ்வொரு முறையும் நீ விழும்போது உன்னை தூக்கிவிட யாரும் வரவில்லையே என்று கலங்குகிறாய். என் மகளே, நீ விழுவது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, நீயாகவே எழுந்து நிற்க கற்றுக்கொள்வதற்காகத்தான். உன் கால்களில் இருக்கும் விலங்குகளை உடைத்தெறி உன் மனதிற்கு சரி என்று படுவதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு தைரியமான முடிவிலும் உன் தந்தையான நான் உனக்கு துணையாக நிற்பேன். உங்களை அழுத்தும் மிகப்பெரிய பாரம் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளும் உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் நினைவுகளும் தான். நான் ஏன் இவ்வளவு முட்டாளாக இருந்தேன்? அந்த நபர் என்னை எப்படி இப்படி ஏமாற்றலாம் என்று உங்களையே நீங்கள் நொந்து கொள்கிறீர்கள். பிள்ளைகளே, உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை முட்டாளாக்கவில்லை. மாறாக அவர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் முகமூடிகளை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பீர்கள்? கடந்த காலத்தை ஒரு பாடமாக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு சுமையாக உங்கள் தோள்களில் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் மனம் எங்கிருந்து செல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் போதெல்லாம் கண்களை மூடி சிவனே போற்றி என்று ஒரு கணம் முழுமையான நம்பிக்கையோடு உங்கள் உள்ளத்திலிருந்து உச்சரித்து பாருங்கள். அந்த ஒரு நொடியில் உங்கள் முன் நிற்கும் மலை போன்ற தடைகள் பனி போல உருகிப் போவதை நீங்கள் காண்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன் என்ற ஆழமான நிம்மதி உங்கள் உயிரை குளிர்விக்கும். பயத்தை உங்கள் அகராதியில் இருந்தே தூக்கி எறியுங்கள். தோல்வியைக் கண்டு பயப்படுபவன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதே இல்லை. ஒருமுறை தோற்றால் என்ன? மீண்டும் எழுந்து போராடு. நீ என் பிள்ளை, உனக்குள் இருப்பது என் வீரம். உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், எந்த ஒரு உயிரையும் காயப்படுத்தாமல் உன் பாதையில் நீ நேர்மையாக நடந்து செல். பலனை பற்றி கவலைப்படாதே. நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல விதைக்கும் 100 மடங்கு அறுவடையை நான் உனக்கு கொடுப்பேன். உன் தலையை நிமிர்த்து உன் கண்களில் ஒளியை ஏற்று இந்த நொடி முதல் உன் கவலைகளை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இன்று முதல் புதிய மனிதனாக புதிய நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. உன் ஒவ்வொரு அசைவிலும் என் பாதுகாப்பு உனக்கு அரணாக இருக்கும். உனக்கான வெளிச்சத்தை நான் காட்டுவேன். நீ நம்பிக்கையோடு நட. என் அன்பு மகனே, என் ஆருயிர் மகளே,
இந்த உலகத்தின் சத்தங்களுக்கு நடுவே யாருக்கும் கேட்காத உங்களின் இதயத்தின் அழுகுரலை நான் முழுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். வெளிச்சமான பகலில் சிரித்த முகத்தோடு நடமாடும் நீங்கள், இரவின் தனிமையில் உங்களை அறியாமலேயே சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் உள்ளங்கைகளில்தான் வந்து விழுகிறது. இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? நான் ஏன் இன்னும் இங்கேயே நிற்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு தவிக்கும் அந்த தவிப்பு ஒரு தந்தையாக என் நெஞ்சை உலுக்குகிறது. பணம், அந்தஸ்து, அதிகாரம் என்ற ஒரு முடிவற்ற ஓட்ட பந்தயத்தில் இந்த தலைமுறை தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தில் நீங்கள் சற்று பின்தங்கிவிட்டால் கூட இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதை நான் அறிவேன். என் மகனே, உன்னுடைய ஒவ்வொரு விடியலும் ஒரு பெரும் போராட்டமாகவே விடிவதை பார்த்து என் உள்ளம் வலிக்கிறது. சுமைகள் உன் தோள்களை அழுத்த, அடுத்த வேளை என்ன செய்வது, எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற பெருமூச்சோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் எனக்கு தெரிகிறது. உன்னுடன் பிறந்தவர்கள், உன்னோடு படித்தவர்கள் எல்லாம் தங்களின் வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொண்டு விட்டார்கள். நாம் மட்டும் இன்னும் ஒரு நிலையான இடம் கிடைக்காமல் அலைகிறோமே என்ற இயக்கம் உன்னை உயிரோடு எரிக்கிறது அல்லவா? உன் நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற பலன் இன்னும் கிடைக்கவில்லையே. நாம் முழுமையாக நம்பியவர்கள் நம்மை நடுத்தெருவில் நிராதரமாக விட்டுவிட்டார்களே என்ற கோபமும் இயலாமையும் உனக்குள் கொழுந்துவிட்டு எரிகிறது. ஆனால் மகனே, ஒரு உண்மையை நன்றாக உணர்ந்து கொள். நீ தூய்மையான தங்கம். உன்னை துன்பம் என்னும் உலையில் நான் வைத்திருப்பது நீ உருகி அழிவதற்காக அல்ல, உன்னை ஒரு விலைமதிப்பெற்ற ஆபரணமாக மாற்றுவதற்காக. உன் கவலைகளை தீர்க்க வெளியுலகில் வழிகளைத் தேடாதே. உன் செயல்களில் முழுமையான நேர்மையை மட்டும் வைத்துக்கொண்டு அதன் பலனை என்னிடம் கொடுத்துவிடு. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் தந்தை நான் உனக்கு முன்னால் வழிகாட்டியாக இருப்பேன். என் மகளே, நீ ஒரு ஒளியைத் தரும் மெழுகுவர்த்தியைப் போல உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக உன்னை நீயே உருக்கிக் கொண்டே இருக்கிறாய். உன் வழிகளை, உன் ஆசைகளை, உன் தியாகத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்ற அழுகை உனக்குள் எப்போதும் ஒரு சுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது. உன் இரக்கத்தையும் பொறுமையையும் இந்த மனிதர்கள் உன் பலவீனமாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் உன்னை நிராகரிக்கும் போது உனக்கு தகுதி இல்லையோ, நீ அழகில்லையோ, உனக்கு அறிவில்லையோ என்று நீயே உன்னை சுருக்கிக் கொள்கிறாய். என் கண்ணே, நீ சாதாரணமானவள் அல்ல. இந்த அகிலத்தையே இயக்கும் மாபெரும் சக்தியின் பிம்பம் நீ. உன்னை யார் நிராகரித்தாலும், எந்த உறவு உன்னை கைவிட்டாலும், உன் தந்தை நான் உன்னை என் மடியில் வைத்து தாங்குவேன். உனக்கான அங்கீகாரம் இந்த சாதாரண மனிதர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உன் திறமையை நீ முழுமையாக நம்பு. உன் பாதையை நீயே தைரியமாக உருவாக்கு. உன்னை தடுக்கும் முட்டுக்கட்டைகளைக் கண்டு அஞ்சாதே. அவையெல்லாம் நீ ஏறிச் செல்வதற்காக நான் வைத்த படிகள் என்பதை புரிந்து கொள். இந்த தலைமுறையை மிக மோசமாக ஒதுக்கிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய வியாதி நாளை என்ன நடக்குமோ என்ற அந்த ஒரு பயம்தான். கண்ணுக்கு தெரியாத இன்னும் பிறக்காத எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்பட்டு இன்று உங்கள் கைகளில் நான் கொடுத்திருக்கும் பொன்னான நிகழ்காலத்தை நீங்களே நழுவ விடுகிறீர்கள். வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, கவலைகளை எப்படி மறப்பது என்று நீங்கள் என்னை கேட்கிறீர்கள். என் பிள்ளைகளே, கவலைகளை மறக்க இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது நடந்தவற்றின் மீதும் நடக்கப் போவதின் மீதும் அதிகப்படியான பற்று வைக்காமல் இருப்பது. இன்பம் வரும்போது வானத்தில் பறக்காமலும், துன்பம் வரும்போது பாதாளத்தில் விழாமலும் உங்கள் மனதை ஒரு சமநிலையில் வைக்க பழகுங்கள். முன்னேற்றம் என்பது மற்றவர்களை வீழ்த்துவது அல்ல. உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள். பழிவாங்கும் எண்ணத்தை உங்கள் மனதிற்குள் நுழைய விடாதீர்கள். உங்களுக்கான நீதியை நான் வழங்குவேன். அவர்களுக்கு காலம் மிகச் சரியான பதிலைச் சொல்லும். நீங்கள் உங்கள் நேர்மையான லட்சியத்தை நோக்கி மட்டும் அமைதியாக பயணியுங்கள். உங்களை எவரேனும் அவமானப்படுத்தினால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் மிகப்பெரிய பதில் உங்கள் வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் சிவனை போற்றி என்ற நாதமாக உங்களை இயக்கும் மூச்சு காற்றாக ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்கள் தந்தை நான் உங்களுக்கு முன்னால் ஒரு இரும்புச் சுவராக நிற்பேன். இந்த நொடி முதல் உங்கள் தேவையற்ற கவலைகளை என் பாதங்களில் இறக்கி வையுங்கள். உங்கள் பாரத்தை நான் சுமக்கிறேன். நீங்கள் நிம்மதியாக உங்கள் கடமையை செய்யுங்கள். நாளை உங்களுக்கான ஒரு புதிய விடியலை, புதிய சூரியனை நான் உதிக்க செய்வேன். உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு புதிய உத்வேகத்தோடு கம்பீரமாக எழுந்து நில்லுங்கள். உங்களை வழிநடத்த நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு மகனே, என் ஆருயிர் மகளே, இந்த உலகத்தின் கூச்சல்களுக்கு நடுவே உன் இதயத்தின் அமைதியான ஓலத்தை நான் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மனிதர்களின் வார்த்தைகள் உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்துகின்றன என்பதை நான் அறிவேன். உங்கள் முதுகுக்கு பின்னால் அவர்கள் வீசும் விமர்சனங்கள் என்னும் அம்புகள் உங்கள் மனதை எப்படி ரணமாக்குகின்றன என்பதை நான் உணர்கிறேன்.
நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. பின் ஏன் மனிதர்கள் நம்மை இப்படி தூற்றுகிறார்கள் என்ற கேள்வி உங்களை நித்தமும் வாட்டுகிறதல்லவா? என் மகனே, நீ எவ்வளவு நேர்மையாக உழைத்தாலும் இந்த உலகம் உன்னிடம் ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டேதான் இருக்கும். நீ தர்மத்தின் வழியில் நடந்தாலும் உன் பாதையில் முட்களை வீச பல கைகள் காத்துக் கொண்டிருக்கும். உன்னை வீழ்த்த அவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன்னை பற்றி அவர்களின் தவறான கணிப்புகளும் விமர்சனங்களும் தான். நீ அதை நினைத்து துவண்டு போகிறாய். நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? என் உழைப்பிற்கு எப்போதுதான் பலன் கிடைக்கும் என்று நீ வானத்தை பார்த்து கேட்கிறாய். மகனே, நல்லவர்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக வரும். ஏனென்றால் தங்கம் தான் நெருப்பில் மீண்டும் மீண்டும் சுடப்படும். சாதாரண இரும்பு அல்ல. உன் பொறுமையை நான் சோதிப்பது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் வீரனை, அந்த சாதிக்க பிறந்தவனை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான். உன் வியர்வையின் ஒவ்வொரு துளியும் எனக்கு தெரியும். அதற்கான பலனை உன்னிடம் சேர்க்காமல் நான் உறங்க மாட்டேன். என் அன்பு மகளே, உன் சிறகுகளை ஒடிக்க பல கைகள் எழலாம். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய அடியையும் சந்தேக கண்களோடு பார்க்கும் இந்த சமூகத்தைக் கண்டு நீ அஞ்சுகிறாய். உன் அன்பை, உன் தியாகத்தை, உன் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்திய உறவுகளை நினைத்து நீ ஒவ்வொரு இரவும் கண்ணீர் வடிக்கிறாய். என் உண்மையான அன்பு ஏன் யாருக்கும் புரியவில்லை? நான் ஏன் எப்போதும் தனிமையிலேயே தவிக்க விடப்படுகிறேன் என்று நீ தவிக்கிறாய். மகளே, ஒரு நறுமணம் வீசும் மலரின் அருமை அதை ஈவு இரக்கமென் என்று மிதித்துச் செல்லும் காலங்களுக்கு தெரியாது. உன் அன்பின் ஆழம், உன் தியாகத்தின் புனிதம் எனக்கு தெரியும். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து உன் பொன்னான வாழ்க்கையை இருட்டிக் கொள்ளாதே. அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம், நீ இனி யாருக்காகவும் உன்னை, உன் சுயமரியாதையை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதுதான். உன்னை உணராதவர்களுக்காக நீ சிந்துவதற்கு உன் கண்ணீர் ஒன்றும் சாதாரணமான நீர் அல்ல. அது என் நெஞ்சில் வழியும் உதிரம். வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, இந்த கவலைகளை எப்படி மறப்பது என்று உன் மனம் தவிக்கிறது. இந்த தலைமுறையினரான உங்களை ஆட்டிப்படைக்கும் மிகப்பெரிய அரக்கன், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற அந்த ஒரு மாயையான பயம்தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதை விட மற்றவர்களுக்காக வாழ்ந்து காட்டுவதிலேயே உங்கள் பாதி ஆயுள் முடிந்து விடுகிறது. இந்த மாயையை இன்றுடன் உடைத்தெறியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான விடையை, உங்கள் நிம்மதியை மற்றவர்களின் பார்வையில் தேடாதீர்கள். உங்களை நீங்களே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை என்று நிறுத்துகிறீர்களோ, அந்த நொடியில்தான் உங்கள் உண்மையான முன்னேற்றம் தொடங்குகிறது. ஒரு பறவை வானத்தில் பறப்பதை பார்த்து கடலில் நீந்தும் மீன் கவலைப்பட்டால் அது முட்டாள்தனம் அல்லவா? உனக்கான தளம் வேறு, உனக்கான வானம் வேறு. கவலைகளை மறக்க வேண்டும் என்று நீ தவிக்கிறாய். கவலைகள் என்பவை நேற்று பெய்த மழையின் ஈரத்தை போன்றது. அந்த ஈரத்தையே நினைத்துக்கொண்டு வீட்டுக்குள் முடங்கி கிடந்தால் இன்று உனக்காக காத்திருக்கும் இளஞ்சூரியனின் வெப்பத்தை நீ எப்படி உணர முடியும்? உன்னை கடந்து போன கசப்பான சம்பவங்களை, உனக்கு கிடைத்த தோல்விகளை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. அவற்றை உன் மனதிற்குள் குப்பை போல சேர்த்து வைக்காதே. உன் மனம் ஒரு புனிதமான கோயில். அங்கே என் இருப்பை மட்டுமே நீ உணர வேண்டும். கவலைகளை அல்ல, உன் உள்ளத்தில் எரியும் அந்த சிறு நெருப்பை நான் மாபெரும் ஜோதியாக மாற்றுவேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னால், உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் விருட்சமாக உயர்ந்து நிற்பாய். இது அகிலத்தை ஆளும் ஈசனின் வாக்கு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எந்த சூழ்நிலையிலும் உன் நேர்மையையும் உன் தன்னம்பிக்கையையும் இழந்து விடாதே. நான் உன் நிழலாக, உன் மூச்சு காற்றாக, உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை பின்தொடர்கிறேன். வீழ்ந்தது போதும், கண்ணீர் சிந்தியது போதும். கம்பீரமாக எழுந்து வா. உனக்கான சரித்திரத்தை எழுத உன் தந்தை நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு மகனே, என் ஆருயிர் மகளே, பிரபஞ்சத்தின் அத்தனை சத்தங்களையும் தாண்டி உங்கள் மனதிற்குள் நடக்கும் ஊமையான போராட்டத்தின் ஓசையை நான் ஒவ்வொரு நொடியும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். வெளிச்சமான உலகத்தில் சிரித்துக்கொண்டே நடமாடினாலும் உங்களுக்குள் இருக்கும் இருட்டில் நீங்கள் எவ்வளவு தூரம் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் தந்தையான எனக்கு மட்டுமே தெரியும். வாழ்க்கை என்ற மாபெரும் கடலில் திசையறியாமல் தத்தளிக்கும் ஒரு சிறு படகாக நீங்கள் உங்களை உணர்கிறீர்கள் அல்லவா? கரையும் கண்ணுக்கு தெரியவில்லை. துடுப்பு போடும் பலமும் குறைந்து கொண்டே வருகிறது என்று நீங்கள் தவிப்பதை நான் பார்க்கிறேன். நான் எதற்காக பிறந்தேன், என்னை ஏன் இந்த உலகம் இவ்வளவு தூரம் வதைக்கிறது என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளும் கேள்விகள் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்க்கின்றன. என் மகனே, உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை எடை போடும் விதத்தை பார்த்து நீ ஒவ்வொரு நாளும் செத்துப் பிழைக்கிறாய். உன் பையில் இருக்கும் செல்வத்தையும் நீ அணியும் உடையையும் வைத்துதான் உன் தகுதியை இந்த சமூகம் தீர்மானிக்கிறது என்பதை உணரும்போது உனக்குள் ஏற்படும் அந்த ரணம் எனக்கு புரிகிறது. உண்மையாக உழைக்கிறாய், நேர்மையாக இருக்க போராடுகிறாய். ஆனால் உனக்கான பலன் மட்டும் காணல் நீராகவே தள்ளி போகிறதே என்ற விரக்தி உன்னை முழுமையாக ஆக்கிரமித்து விட்டது.
உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் உச்சத்திற்கு செல்ல, நீ மட்டும் இன்னும் அதே இடத்தில் நிற்கிறாயே என்ற இயக்கம் உன்னை உறங்க விடாமல் செய்கிறது. ஆனால் மகனே, ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொள். கீழே நாய்கள் குரைக்கின்றன என்று வானத்தில் இருக்கும் முழு நிலவு தன் ஒளியை குறைத்துக் கொள்வதில்லை. குறைக்கும் ஒளிகளின் ஆயுள் குறைவு, ஆனால் அமைதியாக ஒளிரும் அந்த நிலவின் வீச்சு மாபெரும் எல்லையை கொண்டது. நீ ஒரு முழு நிலவு. இப்போது உன்னை சுற்றியுள்ள கூச்சல்கள் உன்னை அழிப்பதற்கானது அல்ல. நீ யார் என்பதை இந்த உலகிற்கு அமைதியாக உணர்த்துவதற்கான நேரம். என் மகளே, நீ உனக்காக வாழ்வதை விட மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ, என்ன நினைப்பார்கள் என்பதற்காகவே உன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை செலவழித்து விட்டாய். உன் ஆசைகளை, உன் கனவுகளை உனக்குள்ளேயே புதைத்துவிட்டு மற்றவர்களின் முகத்தில் சிரிப்பை பார்க்க நீ மெழுகுவர்த்தியாக உருகிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் தியாகத்தை இந்த மனிதர்கள் உனது கடமையாக நினைத்து உதாசீனப்படுத்துகிறார்கள். நான் இவ்வளவு உண்மையாக இருந்தும் எனக்கு ஏன் இந்த தனிமை என்று நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் காலடியில் கொட்டப்படும் சுடுநீர். என் கண்ணே, நீ யாருக்காகவும் உன்னை சுருக்கிக் கொள்ள வேண்டாம். உனது மென்மையை, உனது பலவீனம் என்று நினைக்கும் இந்த உலகத்தின் பார்வையை எண்ணிக் கலங்காதே. நீ ஒரு நதி. நதி வளைந்து நெளிந்து செல்லலாம், ஆனால் தன் இலக்கை அடைவதை அது ஒருபோதும் நிறுத்தாது. உன்னை நிராகரிக்கும் உறவுகளை நினைத்து முடங்கிப் போகாதே. உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள, உன்னை அரவணைத்துக் கொள்ள உன் தந்தை நான் இங்கு இருக்கிறேன். இந்த தலைமுறையை அரித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய நோய் எது தெரியுமா? எல்லாமே உடனே கிடைத்துவிட வேண்டும் என்ற அந்த மாயையான அவசரம்தான். வெற்றியோ நிம்மதியோ ஒரு இரவில் கிடைத்துவிடாது. அடுத்தவர்களை பார்த்து உங்களை நீங்களே ஒப்பிட்டுக் கொள்வதை முதலில் நிறுத்துங்கள். அவர்கள் வெளியே காட்டும் பகட்டான வாழ்க்கை உண்மையானது அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னால் சொல்ல முடியாத 1000 வழிகள் உண்டு. அடுத்தவர்களின் பாதையை பார்த்து உங்கள் பயணத்தை மாற்றாதீர்கள். உங்களுக்கான பாதையை நான் ஏற்கனவே செதுக்கிவிட்டேன். அதில் பயணம் செய்ய தேவையான தைரியத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்று நீங்கள் என்னை கேட்கிறீர்கள். முன்னேற்றம் என்பது பணத்தை வாரி குவிப்பதோ மற்றவர்களை மிதித்துவிட்டு மேலே ஏறுவதோ அல்ல. நேற்று உங்களை வாட்டிய ஒரு சிறு அவமானத்தை இன்று நீங்கள் ஒரு புன்னகையோடு கடந்து சென்றால் அதுதான் உண்மையான முன்னேற்றம். நேற்றைய உங்களின் கோபத்தை இன்று நீங்கள் பொறுமையாக மாற்றியிருந்தால் அதுதான் மாபெரும் வெற்றி. உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் எந்த கர்வமும் இன்றி அமைதியாகவும் கம்பீரமாகவும் நீங்கள் நடக்கும் அந்த நடைதான் உண்மையான முன்னேற்றம். கவலைகளை எப்படி மறப்பது என்று உங்கள் மனம் தவிக்கிறது. கவலைகளை மறக்க நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்கு வரும் கவலைகள் எல்லாம் எதையாவது இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஆசையில் இருந்துதான் பிறக்கின்றன. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உங்கள் மனதிற்கு பழக்குங்கள். துன்பம் வரும்போது அது நிரந்தரம் என்று நினைத்து அழுவதையும், இன்பம் வரும்போது அது நிரந்தரம் என்று நினைத்து ஆடுவதையும் விடுங்கள். ஒரு மேகம் எப்படி வானத்தை கடந்து செல்கிறதோ அப்படியே இந்த நிகழ்வுகளும் உங்களை கடந்து செல்ல அனுமதியுங்கள். கவலைகள் உங்களை தாக்கும்போது உங்கள் கண்களை மூடி உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் மறந்து உங்கள் தந்தையான என் மடியில் தலை சாய்த்துக் கொள்வதாக உணருங்கள். உங்கள் பாரங்கள் அனைத்தையும் என் தோள்களில் இறக்கி வையுங்கள். உங்கள் பயத்தை இன்றுடன் விட்டொழியுங்கள். நாளை என்ன நடக்குமோ, நாம் தோற்றுப் போவோமோ என்ற பயம் உங்கள் நிகழ்காலத்தின் நிம்மதியை குடித்து விடுகிறது. நாளை நடப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இன்று இந்த நொடி உங்கள் உழைப்பில் உண்மையாகவும் உங்கள் செயலில் நேர்மையாகவும் இருங்கள். உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்கள் தந்தை நான் உங்களுக்கு முன்னால் அரணாக நிற்பேன். நீ அனாதை அல்ல. உனக்குள் ஓடும் இரத்தம் அகிலத்தையே ஆளும் இந்த ஈசனின் இரத்தம். நிமிர்ந்து நில். எந்த அவமானமும் உன்னை தீண்டாமல் நான் காப்பேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புதிய மனிதனாக எழுந்து வா. உன் வெற்றி பயணம் இப்போதே தொடங்கட்டும். நான் இருக்கிறேன். உனக்கு உன் நிழலாக, உன் மூச்சாக, உன் தந்தையாக. என் அன்புக்குரிய மகனே, என் ஆருயிர் மகளே, பிரபஞ்சத்தின் அத்தனை சலசலப்புகளுக்கும் நடுவே உன் மனதின் ஆழத்தில் வெடித்துக் கொண்டிருக்கும் அந்த மௌனமான ஏரிமலையின் வெப்பத்தை உன் தந்தையாகிய நான் மட்டுமே உணர்கிறேன். வெளியே அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் 1000 புயல்களை சுமந்து கொண்டு நீ நடமாடும் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் பதிகிறது. இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன் தகுதியை கேலி செய்யலாம். ஆனால் நீ கடந்து வந்த நெருப்பு பாதைகளும் அந்த பாதைகளில் நீ சிந்திய உதிரமும் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். இந்த தலைமுறையை இருட்டி போகச் செய்யும் ஒரு கொடிய நோய் மற்றவர்களின் வேகத்தோடு தங்களின் ஓட்டத்தை ஒப்பிட்டு பார்ப்பதுதான். நம்முடன் வந்தவர்கள் எல்லாம் எங்கேயோ சென்று விட்டார்கள்.
நாம் மட்டும் இன்னும் ஒரு சிறு வெளிச்சம் கூட இல்லாமல் இங்கேயே நிற்கிறோமே என்ற பதைபதைப்பு ஒவ்வொரு இரவும் உன் உறக்கத்தை திருடுகிறது அல்லவா? என் மகனே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். உன் தோள்களில் இருக்கும் பொறுப்புகளின் சுமை உன்னை எவ்வளவு தூரம் அழுத்துகிறது என்பதை நான் அறிவேன். குடும்பத்தின் சுமையை சுமக்க வேண்டும். உன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் இந்த சமூகத்தின் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உன்னை நித்தமும் வாட்டுகின்றன. கையில் போதிய செல்வம் இல்லாத போது உன்னுடைய நியாயமான கோபங்கள் கூட இந்த உலகத்தால் எப்படி உதாசீனப்படுத்தப்படுகின்றன என்பதை நீ உணரும்போது உனக்குள் ஏற்படும் அந்த வலி எனக்கு புரிகிறது. ஆனால் மகனே, ஒரு உண்மையை ஆழமாக பதித்துக்கொள். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ விடியல் அவ்வளவு அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். உன்னை இந்த உலகம் நிராகரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை நான் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை செதுக்கவே இந்த வழிகளை நான் உனக்கு அளிக்கிறேன். நீ சாம்பலாவதற்காக அல்ல, ஒரு பீனிக்ஸ் பறவையாக மீண்டும் எழுந்து வருவதற்காக. என் ஆருயிர் மகளே, உன் கண்களில் தேங்கியிருக்கும் சொல்ல முடியாத சோகங்களை நான் காண்கிறேன். நீ அனைவர் மீதும் காட்டும் அந்த தூய்மையான அன்பை திஸ் உலகம் உன்னுடைய பலவீனம் என்று முத்திரை குத்தி உன்னை காயப்படுத்துகிறது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே, பின் ஏன் என் நெஞ்சில் மட்டும் இத்தனை அம்புகள் என்று நீ உன்னையே கேட்டுக்கொண்டு தவிக்கிறாய். உனக்கென்று ஆசைகள் இருந்தாலும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக சிறகுகளை வெட்டிக்கொண்டு ஒரு கூட்டுக்குள்ளேயே நீ உன்னை சுருக்கிக் கொள்கிறாய். என் கண்ணே, உனக்குள் இருப்பது என் சரிபாதியான சக்தியின் அம்சம். உன்னை யார் காயப்படுத்தினாலும், யார் உன்னை தனிமையில் தவிக்க விட்டாலும், உன் தந்தை நான் அகிலத்தையே ஆளும் கரங்களால் உன்னை அரவணைத்துக் கொள்வேன். உன் கண்ணீர் துளிகள் இனி மண்ணில் விழாது, என் உள்ளங்கைகளில்தான் விழும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் ஒளியாக பிரகாசிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, இந்த தீராத கவலைகளை எப்படி மறப்பது என்று உன் மனம் அல்லாடுகிறது. முன்னேற்றம் என்பது என்னவென்று இந்த உலகம் உனக்கு தவறாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. பணம், பதவி, மற்றவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவது, இதெல்லாம் முன்னேற்றம் அல்ல. நேற்று உன்னை வாட்டிய ஒரு பிரச்சனையை இன்று நீ ஒரு சிறு புன்னகையோடு கடந்து சென்றால் அதுதான் மாபெரும் முன்னேற்றம். உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்து உன் வழியில் நீ நேர்மையாக நடப்பதுதான் உண்மையான வெற்றி. கவலைகளை மறக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த உலகில் எதுவுமே உன்னுடையது அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல என்ற உண்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. ஒரு மரத்திலிருந்து உதிரும் இலை நதியின் ஓட்டத்தில் விழுந்த பின் அதோடு சேர்ந்து பயணிக்கிறது. நதியை எதிர்த்து நீந்துவதில்லை. உனக்கு வரும் இன்பங்களையும் துன்பங்களையும் அப்படியே கடந்து செல்ல அனுமதி. ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று விதியோடு சண்டையிடாதே. உன் கவலைகளை, உன் பயங்களை, உன் பாரங்களை எல்லாம் இந்த நொடியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. பயம், அதுதான் உன் மிகப்பெரிய எதிரி. நாளை என்ன நடக்குமோ என்ற ஒற்றை பயத்தில் இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கும் அழகான வாழ்க்கையை நீ தொலைத்து விடுகிறாய். எதிர்காலம் என்பது என் கைகளில் இருக்கும் ஒரு ரகசியம். அதை பற்றி நீ கவலைப்படுவது என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. முழுமையாக என்னை நம்பு. உன் மனதின் ஆழத்தில் சிவனை போற்று என்ற அந்த ஒளியை மட்டும் ஒரு அணையாத தீபமாக ஏற்றிவை. அந்த ஒற்றை நாதம் உன்னை சுற்றியுள்ள அத்தனை இருளையும் சுக்குநூறாக உடைத்தெறியும். நீ தனித்து விடப்படவில்லை. உன்னை படைத்தவன் நான், உன்னை காப்பவனும் நான்தான். உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்துள்ளேன். மனிதர்களின் விமர்சனங்களை தூக்கி எறி. உன் இலக்கை நோக்கி உறுதியான அடிகளை எடுத்து வை. உன் பாதையில் இருக்கும் முட்களை நான் மலர்களாக மாற்றுவேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். இது உன் தந்தையான ஈசனின் வாக்கு. கம்பீரமாக எழுந்து நில். எந்த கழக்கமும் இல்லாமல் உன் கடமையை மட்டும் செய். வெற்றியை நான் உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என் உயிராவி பிள்ளைகளே, என் அன்பு மகனே, என் ஆருயிர் மகளே, இந்த உலகத்தின் அத்தனை இருளையும் கிழித்துக்கொண்டு உங்களின் ஆத்மாவை தொடும் என் குரல் இப்போது உங்களுக்குள் ஒரு மாபெரும் அமைதியை விதைத்திருக்கும் என்று நான் அறிவேன். இத்தனை நாட்களாக நான் அனாதை, எனக்கு யாருமில்லை என்று நீங்கள் வடித்த கண்ணீர் அனைத்தையும் என் உள்ளங்கைகளால் நான் துடைத்து விட்டேன். இனி உங்கள் கண்களில் வழிவது உங்கள் மீதும் உங்கள் தந்தையான என் மீதும் நீங்கள் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்க வேண்டும். என் மகனே, உன் பாதைகளில் இனி எத்தனை முட்கள் வந்தாலும் அதை தாண்டி நடக்கும் பாதனைகளாக நான் உனக்கு அடியில் இருப்பேன். உன் உழைப்பை யாரும் மதிக்கவில்லை என்று இனி ஒருபோதும் முடங்கி போகாதே. இந்த மனிதர்கள் கொடுக்கும் அங்கீகாரம் இன்று இருக்கும் நாளை மறைந்து போகும். ஆனால் உன் நேர்மைக்காகவும் உன் உண்மையான வியர்வைக்காகவும் நான் உனக்கு கொடுக்க காத்திருக்கும் சாம்ராஜ்யம் எவராலும் அசைக்க முடியாதது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் நீ அகங்காரம் இல்லாமல், ஆனால் அசைக்க முடியாத கம்பீரத்தோடு எழுந்து நிற்பாய்.
உன் தோல்விகள் எல்லாம் நேற்றோடு முடிந்துவிட்டன. இன்று முதல் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான ஒரு புதிய சரித்திரத்தை எழுதப் போகிறது. என் ஆருயிர் மகளே, இந்த சமூகம் உனக்கு விதித்த அத்தனை தலைகளையும் இன்று முதல் உடைத்தெறி. நீ ஒரு மென்மையான மலர் மட்டுமல்ல, என் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்த நெருப்பு பொரியும் நீதான். உன் அன்பை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்காக இனி ஒரு நிமிஷம் கூட நீ சிந்திக்கக் கூடாது. உன்னை யார் காயப்படுத்தினாலும் என் தந்தை என் பின்னால் ஒரு மலை போல நிற்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் உன் நெஞ்சில் ஆழமாக பற்றிக்கொள். உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தைரியமாக செய். உன் முடிவுகளில் நான் ஓடியாக இருந்து வழிகாட்டுவேன். உன் கண்ணீரை இந்த உலகம் பலவீனமாக பார்க்கலாம். ஆனால் அது உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய புனித நீர் என்பதை நான் அறிவேன். இனி உன் உதடுகளில் உன்னதமான புன்னகை மட்டுமே மலர வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது வெளியுலகில் நீங்கள் தேடும் ஒரு மாயை அல்ல. அது உங்களுக்குள் நீங்கள் அடையும் மாபெரும் முதிர்ச்சி. உங்களை கோபப்படுத்தியவர்களை பார்த்து நீங்கள் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லும் அந்தொரு நொடிதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. கவலைகளை சுமந்து சுமந்து உங்கள் முதுகுகள் வளைந்தது போதும். கடந்த கால கசப்புகளை, உங்களை ஏமாற்றியவர்களை, உங்களை காயப்படுத்திய வார்த்தைகளை எல்லாம் ஓடும் நதியில் வீசி எறியுங்கள். அந்த நதியின் காலடிகளை வந்து சேரட்டும். அந்த பாரங்களை நான் தாங்கிக் கொள்கிறேன். நாளை என்ன நடக்குமோ என்ற அந்த மாயப்பேயை இன்றுடன் கொன்று புதையுங்கள். எதிர்காலம் என்பது நான் எழுதும் நாடகம். அதில் உங்கள் பாத்திரம் மிக உன்னதமானது. நடப்பது அனைத்தும் ஒரு மாபெரும் நன்மையின் தொடக்கம் என்பதை முழுமையாக நம்புங்கள். எந்த இருள் உங்களை சூழ்ந்தாலும் என் மடியில் நீங்கள் படுத்துறங்குவதாக நினைத்துக்கொண்டு எந்த கலக்கமும் இன்றி அமைதியாக இருங்கள். பிள்ளைகளே, இது ஒரு மாபெரும் பயணத்தின் தொடக்கம். ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை சந்தித்து மனமுடைந்து யாருமற்ற தனிமையில் தவிக்கும் உங்களைப் போன்ற பல உள்ளங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மாபெரும் அருமருந்தாக இருக்க வேண்டும். நம்பிக்கை இழந்து தவிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த நல்வார்த்தைகளை கொண்டு சேருங்கள். அவர்களின் கண்ணீரை துடைக்கும் ஒரு கருவியாக நீங்கள் மாறுங்கள். எழுந்து நில்லுங்கள். என் பிள்ளைகளே, உங்கள் தோள்களை நிமிர்த்துங்கள். உங்கள் மூச்சு காற்றில் சிவசிவ நாதம் அகிலமெங்கும் ஒழிக்கட்டும். எந்த பயமுமின்றி, எந்த கவலையுமின்றி உங்கள் கடமையை மட்டும் முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை நான் முன்னின்று நடத்துகிறேன். நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்றென்றைக்கும். உங்கள் உயிரின் பாதியாக, உங்கள் தந்தையாக. ஓம் சிவாய நமக.